கனவு பகல் கனவு கூட பிரமாதமா தான் இருக்குது. மலர்களே, கனவு உலகத்தில் இருக்கிறீர்களா? யோ யாரே நீ? வாட்ச்மேன்ரா, சாத்தியா ஏற்பாடு பண்ணிருப்பாரு. இது தெரியவில்லை. நான் தான் சாத்தான். உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காகவே வேலைக்காரர் வேஷத்தில் வந்திருக்கிறேன். ஓஹோ, உடையெல்லாம் மாத்தியாச்சா? எல்லாம் சரி, இந்த பனி வாருங்கள் பொங்கல் மன்னவர் எல்லாம் கூட மாத்திடலாமே. அண்ணே, அதுக்குறே உங்க பாசையில வந்துட்டா போச்சு. நம்ம செந்தில் மாதிரியே பேசுறோம். டவுஸ் கூட அவர் மாதிரியே போடுறாரு. என்ன வெகுளித்தனமா சிரிக்கிறீங்க? ஒரு வாய் சோறு கிடைச்சா கூட அத 3 பேர் பகிர்ந்து சாப்பிடுறீங்க. இந்த ஒத்துமை எப்பவுமே இருக்கணும். இப்ப மட்டும் இல்ல சாத்தியா, எப்பவுமே நாங்க ஒத்துமையா இருப்போம். சரி, எல்லாம் கிடைச்சிருச்சு. இப்ப பொழப்புக்கு என்ன வழி? ஏண்டா, இங்க இருக்கிற ஒவ்வொரு ரூமையும் வாடகைக்கு விட்டு படிச்சுக்க வேண்டியதா? அப்ப உழைச்சு சாப்பிடற எண்ணமே இல்ல, உட்கார்ந்து திங்கணும். அறிவு கட்டப்பட சாத்தையா, நாங்க உழைச்சு சாப்பிடணும். நீங்க ஏன் உழைக்கணும்? உங்களுக்கு எல்லா உதவியும் நான் செய்யறேன். ஆனா செவ்வாய்க்கிழமை மட்டும் நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா அன்னைக்கு எனக்கு பவர் இல்ல. ஏன் அன்னைக்கு என்ன பவர் கட்டா? அதெல்லாம் இல்லங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எங்க 3வது நாள். அன்னைக்கு எந்த சித்து விளையாட்டு பண்ண மாட்டோம், ஜட்டமா இருப்போம். அப்படியா? ஆமா, எல்லாரு கண்ணுக்கும் நான் வேலைக்காரனா தான் தெரிவேன். ஆனா என் சக்தி உங்க 3 பேருக்கு தான் தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும் சாத்தையா, எங்களுக்கு ஒரு வேலை வேணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? இன்டர்வியூன்னு ஒண்ணு இருக்கு, அங்க நீ வந்து எங்களை காப்பாத்தணும். இன்டர்வியூ தானே? இதுதான் நம்ம டேய், காணம்டா. அந்த பூதம் நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டு. நான் இங்க இருக்கிறேன். டேய், சாத்தா வந்துச்சுடா. நீ என்ன வயலின் வெடிச்சாலும் வர்ற, வெடிகுண்டு வெடிச்சுதான் வர்ற? சிவகாசி உங்க சொந்த ஊரா? யாதும் ஊரே யாவரும் கேளி. ஆஹா, தமிழ் தெரிந்த சாத்தான். மன்னர்களே, பேசிக்கொண்டே இருக்கிறீர்களே, எனக்கு பசிக்கிறது. யோ, உனக்கு அது கூட பசியா? நான் சாப்பிட்டு 500 ஆண்டுகள் ஆச்சு. பசி. ஐயோ, எங்களை சாப்பிட போறியா? ஏதேனும் கொடுங்களே. உடையவனே சோத்துக்கு என்னமோ பண்ணானா, லிங்கம் பஞ்சாமிரதம் கேட்டுச்சான். அரிசி பருப்புக்கு ஏரியா காசு? இந்த வீட்டுக்காரன் தான் மளிகை கடை வச்சிருக்கான். ஏகப்பட்ட கடை, சாமான் தர்றதே நிறுத்திட்டான். நாங்களே சோத்துக்கு திண்டாடுறோம், இதுல நீ வேற தண்டமா? இங்க கஜானாவும் காலி, களஞ்சியமும் காலி. இவ்வளவுதானே? அந்த கடையில இருந்தே மளிகை ஜாமான் வரவழைத்து தருகிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. அரிசி, பருப்பு, மிளகா, மைதா மாவு, புளி, துவரப்பருப்பு, பாசிப்பயிறு, தட்டப்பயிறு, வெல்லம். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. எல்லா மளிகை சாமான் வந்துருச்சு. சமையல் தயாராகட்டும், எனக்கு பசிக்கிறது. ஏடா, கரசி இருக்குல்ல? இல்லடா. தீப்பெட்டி கூட இல்லையடா. இப்ப எப்படி அடுப்பை பத்த வைக்கிறது? நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் பத்த வைக்கிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. டேய், அதாவே நிருப்பத்தில் வாங்கடா சமைப்போம். இருங்கள், நான் கொஞ்சம் சிற்றுண்டி அறிந்து கொண்டு வருகிறேன். அது எப்படி? டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. போற மன்னர்களே, வேண்டியதை எடுத்துக் கொள்ளுங்கள், மீதியை நான் சாப்பிடுகிறேன். போறோம். மரமுடிங்கி மகாதேவன் வந்தானோ? ஏதோ ஓரளவு பசி தீர்ந்து விட்டது. அவர்கள் சமைக்கட்டும், ஒரு கை பார்த்து விடுவோம். இந்த தீனி திங்கிறான், இருந்தாலும் நமக்கும் கொடுத்துருக்கா. மன்னரே, நீ வைத்த பாயாசம் நன்றாக இருக்கிறது. சாத்தா, கிடலா பண்ற? சோறு கொஞ்சம் குறைஞ்சு போச்சு, அதுக்காக பாயாசம் சொல்றியா? டேய், சோத்துக்கும் பாயாசத்துக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரியல. திண்ணி பண்டாரம் ருசி பார்த்துட்டு எல்லாத்தையும் திருட போகுது. மூடி வை.
டேய் டேய் ஆபத்துடா ஆபத்துடா. நிறுத்துறா. வீட்டுக்காரம்மளை துரத்திட்டு வேற ஒரு குடித்தனம் வைக்க போறானா? ஐயோ, நம்ம கதி அதோ கதிதான். இனிமே நடுத்தருவுதான். வீட்டுக்காரரை கண்டு ஏன் பயப்பட வேண்டும்? அவர் என்னை விட பெரிய பூதமா? தாத்தா உன்ன மாதிரிதான் இருப்பாரு. ஒரே ஒரு வித்தியாசம், உனக்கு இருக்கிற தாடி மீச குடுமி அவருக்கு இல்ல. டேய், ஏன்டா பொறுப்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுக்காரன் நம்மளை வச்சுட்டு வேற யாரையும் கொடுத்துட வைக்க போறான். பயப்படாதீர்கள், அவரால் உங்களை ஒன்றும் விரட்ட முடியாது. உங்கள் வேலையை நீங்க செய்யுங்கள், என் வேலையை நான் காட்டுகிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. டேய், எல்லாரும் வேலையை பாருங்கடா. அந்த போர்ஷன்ல வேற குடித்தனம் இருக்குது. நான் சொன்னது இந்த போர்ஷன் தான். குடிச்சிருக்கா? வாடகை 200 ரூபாய். அது சரி, யாரோ கொடுத்தது தெரியும். ஆமா, 3 குட்டி பிசாசுகள் உள்ள இருக்குது. அதுகளை விரட்டி விட்டு உங்களுக்கு விட்டுறேன். குட்டி பிசாசை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். என்னங்க நீங்களே கீழே விழுந்துட்டீங்க? ஏய்யா, தள்ளி விட்டு கேள்வியா கேக்குற? யோ, நான் எங்கேயா தள்ளினேன்? பின்ன யார் தள்ளது? இப்ப அதுவா முக்கியம்? வீடு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. இல்லையா? ஏய், பூதம் நிறுத்து, போயா. எங்கேயா? வணக்கம். நம்ம பசங்க எவ்வளவு பொறுப்பா வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா? பலே பலே. நீயும் பாரியா? எங்கேயா ஓடுற? இந்த மாதிரி வீடு கிடைக்குமாயா உனக்கு? அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுட முடியுமா? வேகெல்லாம் ஒண்ணும் கிடையாதுயா, தாராளமா குடியிருக்கலாம். இரு, இங்க இருக்கணும். ஆமா, கைய கொஞ்சம் இடியா. விட்டா இருப்பியா? என்ன அது பைத்தியக்காரங்க எப்படி ஓடிட்டு இருக்கானுங்க? ஏடா, வீட்டுக்கு உனக்கு பைத்தியமா? டேய், அவனை ஏதோ பார்த்து பயந்துட்டு போறாடா. அதான் என்னன்னு தெரியல. அவர்கள் உங்களை பார்த்து பயந்து ஓடினார்கள். எங்களை பார்த்தா? உங்களையே நான் மாற்றி விட்டேன். எங்களுக்கு என்ன வேஷம் போட்டு மாத்தின? உங்களுக்கு போட்ட வேஷத்தை இப்ப நான் போட்டு காட்டுகிறேன். வாங்க. கவலைப்படாதீங்க, நான் என் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன். உங்க கண்ணுக்கு தான் தெரிவேன்னு சொல்லியிருக்கேன்ல. கரெக்ட். ஆள் வருது, ஆள் வருது. நான் பாத்துக்கிறேன். புத்திசாலி சாத்தையா, என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுற. பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கான் இவன் எல்லாம். இன்றைக்கு வந்து சரி சரி, உள்ள போங்க போங்க. என்ன மலைச்சு போய் நிக்கிறீங்க? சாத்தையா, ஒரு வேலைக்கு இவ்வளவு பேரா? இத்தனை பேர்ல எனக்கு எங்க வேலை கிடைக்க போகுது? அத்தனை பேரையும் நான் விரட்டணும், அவ்வளவுதானே? அத நான் பாத்துக்கிறேன். யாருமா சாந்தி? நான்தான். உள்ள போமா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருமா. இதுக்கு முன்னாடி எங்கேயாவது வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல சார். ஆஹா. இந்த பொண்ணை இங்க இருந்து துரத்தணும். என்ன பண்றது? இன்டர்வியூ சொல்லிட்டு பொம்பளைங்களை எல்லாம் வர சொல்றீங்க? என்ன சொல்ற? காலால சேலையை தூக்குற, காலை ஒடிச்சுருவேன், ஜாக்கிரதை. நீயும் வேலையை. நான் ஒண்ணுமே செய்யலையே. இவளுக்கு என்ன பைத்தியமா? நெக்ஸ்ட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருமா. பேரு ரேவதியா? ஆமா சார். பிஏ எக்கனாமிக்ஸா? ஆமா சார். இதை எப்படி விரட்டுறது? இதுக்கு முன்னாடி வேற எந்த கம்பெனியாவது வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல சார். ராஸ்கல், இதெல்லாம் பொண்டாட்டி கிட்ட வச்சுக்க. இந்த பொம்பளைங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு? டேய், இனிமே நம்ம ஆபீஸுக்கு பொம்பளைங்களே தேவையில்லை.
ஆம்பளைங்களை மட்டும் அனுப்பு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். பேர் என்ன? ரங்கசாமி. ரங்கசாமி. ரங்கசாமியா? அதுக்கே சார் இப்படி சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. ஆமா, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஏண்டா தம்மா துண்டு இல்ல என்ன கை நீட்டி அடிக்கிற நீ? நான் என்ன சார் உங்களை அடிச்சேன்? இப்ப அடிச்சா நீ இந்த ஆபீஸ்க்கு மேனேஜர்னா நீ இன்டர்வியூ வந்திருக்க, என்ன கை நீட்டி அடிக்கிறியா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சு? சார் பைத்தியம். உனக்கு தான் பைத்தியம். அடே, வேற கூப்பிடு, ராஸ்கல், பைத்தியம். பலாதெல்லாம் ஒடிச்சு வேலை கிடையாது, போடா, போடா. Next. சார் ஒருத்தர் தான் பாக்கி, மத்தவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. சார் என் பேர் சேகர், இதுல என் பிஏ சர்டிபிகேட் இருக்கு. No more talking. You are appointed. சத்யா, உன்னாலதான் இந்த வேலை எனக்கு கிடைச்சிருக்கு. இதை நான் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். என்ன